இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் எல்லாமும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் எல்லாமும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே.
உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன்.
தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டிரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டிரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்திட்டீரே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்திட்டீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் பிரியாமல் கடைசி வரை. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மன
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பணியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே உம்மையே பலியாக்கினீ. சொந்த ரத்தம் சிந்தியே உம்மையே பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீர் இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நீர் என்னை நேசித்தீரே. உம் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை
நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன், ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். இதுவரை இந்நாள் வரைக்கும் இந்த புதிய ஆண்டை காண செய்து நம்மை கண்மணி போல் காத்து வந்த தேவனை நாம் நினைத்து, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளிலே அவர் நமக்கு எவ்வளவு போதுமானவராயிருந்தார், நம்மை அவர் பாதுகாத்து கொண்டார் என்பதற்காக நாம் அவருடைய அந்த வல்லமையை நினைத்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த உலகமே அழிந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நினைத்தோமானால் அவர் செட்டையின் மறைவிலே நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர். நான் சமீபத்தில் ஒரு வார்த்தை வாசித்தேன். நிறைய பேர் நினைப்பாங்க, கடவுள் மனிதனாக வந்தாருன்னு சொல்றீங்க, இயேசுன்னு சொல்றீங்க, அவர் ஏங்க சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு கேட்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் அவர் மனிதனாக வந்தார். அவரே சொல்றாரு, நான் என் ஜீவனை உங்களுக்காக நான் கொடுக்கிறேன், அதை நான் திரும்பவும் அடைந்து கொள்வேன் சொல்றார். அதனாலதான் அவர் மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஆகவே இன்றும் அவர் ஜீவிக்கிறார். உயிரோடு எழுந்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய செட்டையின் மறைவிலே நாம் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டு. இந்த நம்பிக்கையோடு பாடுவோமா? உன்னதமானவர் நம்மை பாதுகாப்பார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இன்றைக்கு உலகத்துக்குள்ள செல்லும் போது ஒரு பயம் இருக்குது. உலகத்துல என்ன நடக்குமோ தெரியாது. விபத்துனால நிறைய பேர் மரித்து போறாங்க, வியாதியினால கொள்ளை நோயினால மரித்து போறாங்க. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் செட்டையின் மறைவிலே நம்மை பாதுகாக்க வல்லவர், நம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும்
அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உலகத்திலே யார் நம்மை எதிர்த்து வந்தாலும், உலகத்திலே நாம் வேலை செய்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே நமக்கு எதிரடையாய் மனிதர்கள் எழுப்பினாலும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எந்த பொல்லாப்பும் நம்மை நேரிடாமல் பாதுகாக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவான். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடினோமானால் நிச்சயம் நம்மை அவர் பாதுகாக்க வல்லவர். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீண் போகாது. நாம் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தால், நாம் அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஆண்டவர் பதில் செய்கிறவர். ஆண்டவர் வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொள்வோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். செத்துப்போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தார். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தினார். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தார். இன்று நம் வாழ்க்கையிலும் அற்புதம் அவர் செய்வார். அவரை நம்பும்போது நம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மனிதர்கள் கைவிட்டுறலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். சமீப நாட்களிலே ஒருத்தரை போய் பார்க்க போயிருந்தேன். ஜிஹெச்சில் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு தான் கொண்டு போகணும், அவரை ஒன்றுமே பண்ண முடியாது, பிரெயின் டெட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரோக் வந்தாலே அவ்வளோதான், உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா முடிஞ்சிரும்னாங்க. ஆனால் நம்பிக்கையோடு டாக்டருக்கே நாங்கள் நம்பிக்கை சொன்னோம், ஆண்டவரால் செய்ய முடியும் என்று. ஆண்டவருடைய வல்லமையை சொல்லும்போது அந்த டாக்டரே மெசேஜ் அனுப்பியிருந்தார், எப்பவும் என் செல்லில் இருக்குது.
அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அவர் வந்து இன்னும் தேறிட்டு வராரு, அவர் இன்னும் அவருடைய உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார்கள். அவரை வந்து சாப்பாடு கொடுத்தா அவர் மரித்து போய் விடுவார், லிக்விட் வழியாக கொடுத்தாலும் மூச்சுக்குழல் போயிடும், அது மரித்துருவார்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு நாங்கள் அவரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து இப்போ அவருக்கு ஆகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தைகளை நம்பும்போது அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். ஆகவே இந்த நாளிலே நாம் எந்த தேவைகளோடு வேண்டுதலோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருந்தாலும் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம். 100% அவர் செய்ய வல்லவர். செத்துப்போன சாராளின் கற்பத்திலே ஒரு குழந்தையை தந்தவர் இந்த நாட்களிலும் செய்கிறார். 58 வயசுல ஒருத்தர் சாட்சி சொன்னார், இப்பொழுது இவ்வளோ வருஷங்கள் குழந்தை இல்லை, ஆனால் இப்பொழுது ஆண்டவர் ஒரு குழந்தை உண்டாக செய்திருக்கிறார் என்று. ஆகவே ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அந்த வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே. அவர் சகோதரர்கள் அவரை விற்று விட்டார்கள், அந்நியரிடத்திலே வியாபாரிகளிடத்தில் விட்டு விட்டார்கள். அந்நிய தேசத்திற்கு அவர் அடிமையாக சென்றார். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்பை அந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றினார். ஆகையால் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வாழ்விலும் அவிதமாய் அற்புதம் செய்வார். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் நம் தேவனாய் இருக்கிறதுனால
நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், இன்றைக்கு நிறைய பேரோட கவலையே நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும், சந்ததிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கவலைகள் தான் இன்று நிறைய பேரை இந்த காலத்தில் வாழ விடாமல் தடுக்கிறது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்தோன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகவே என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது என்று யார் சொன்னாலும், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று மனிதர்கள் சொல்லலாம், உலகம் சொல்லலாம். ஆனால் இயேசுவை நம்பும்போது நம் வாழ்க்கையிலே அற்புதம் உண்டாகும். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி, நம்பிக்கையோடு சொல்லுமா, நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 அவர் மாத்திரமே இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற பண்ணுவார். உலகம் சொல்லலாம், நம்மளால் முடியாது, நீங்கள் ஒன்றுமில்லை, உங்களிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாய் அழைக்கிற தேவன் நம்மை நிறைவாக அவர் மாற்றுவதற்கு அவரால் முடியும். நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைப்பதற்கு அவரால் முடியும். இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஜெபத்தோடு நாம் இந்த வரிகளை பாடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்மால் முடியாதது தான், இது மனுஷரால் கூடாதது அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிந்தையிலே நம்முடைய பலத்திலே எதுவுமே முடியாதது. ஆனால் அவர் நம்மோடு இருக்கும்போது எல்லாமே முடியும். நாம் சொல்லுவோமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று அப்படின்னு நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். இது ஒரு ஆராதனையின் வேலை. நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வேலை. ஆராதனை என்பது நாம் தேவாதி தேவனை, அது எல்லாருக்கும் பொருந்தும். இது மதத்துக்கு இல்லைலாம் இல்லை. தேவன் ஒருவர் தான். உலகத்தை படைத்தவர் ஒருவர் தான். இந்த உலகத்தை உருவாக்கினவர் ஒருவர் தான், தேவாதி தேவன். அவர்தான் மனிதனாக உலகத்திலே வந்து மனிதனை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுத்தார், உயிர் தெழுந்தார். அப்படிப்பட்ட தேவன், அவரை நாம் ஆராதிப்பது என்பது அர்ப்பணிப்பது. நம்முடைய 100% நான் உமக்கு தருகிறேன் என்று சரணாகதின்னு சொல்லுவாங்க, சரண்டர் ஆவது, அதுதான் ஆராதனை. அதோடு இணைந்தது தான் ஆராதனை என்றால். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியது. தேவன் நமக்கு சொல்லுகின்ற வசனங்களை, வார்த்தைகளை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படிதல். அர்ப்பணித்தல், கீழ்ப்படிதல், பரிசுத்தம் அடைதல். அதை கேட்டு நாம் அதை செய்யும் போது நாம் பரிசுத்தம் அடைகிறோம், அவரை போல நாம் மாறுகிறோம். அதுதான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் ஜெபத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? என்னால் ஒன்றும்
கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உன்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாயின் அல்லவரே, எல்லாம் செய்பவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அவர் வார்த்தைகள் நிறைவேறும். அவருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்கும் போது, அதற்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைகள் நம் வாழ்விலே நிறைவேறும். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். நிந்தனைகள், போராட்டம், பழி சொற்கள், அவமானம் எனக்கெதிராய் என் வாழ்வில் வந்தாலும், நிந்தனைகள், போராட்டம், பழி சொற்கள், அவமானம் எனக்கெதிராய் என் வாழ்வில் வந்தாலும், அர்ப்பணிப்போடு பாடுவோமா? ஆண்டவரிடத்திலே நம்மை தந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் சமூகத்திலே அர்ப்பணித்து, உம்முடைய சத்தம் கேட்பேன், உம்முடைய சித்தத்தை செய்வேன் என்று சொல்லுமா? பலவீனம், தடுமாற்றம், தோல்விகள், ஏமாற்றம் என் வாழ்வில் படையெடுத்து வந்தாலும், வறட்சிகள் வந்தாலும், தனிமையில் நின்றாலும், என் சார்பில் நீர் போதும் என் இயேசுவே. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுமா? நான் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் எல்லாம் உமக்காக வாழ, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுமா? உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க, உம்மை போல யாரும் இல்லை என்னை என்றும் நேசிக்க. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன்,
உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளை தூரத்திலிருந்து அறிந்தவர். இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்க வேண்டும். உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். நீர் விரும்புகிறதை இந்த உலகத்தில் நாங்கள் செய்ய வேண்டும். நீர் விரும்புகிறதை மாத்திரமே நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு சொல்வோமா? உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன், உமக்காக உயிர்